ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீட்லேயே எப்படி வந்து பஜ்ஜி மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இதுலேயே வந்து பஜ்ஜியும் வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்கிறேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவு 1/2 கிலோ எடுத்துருக்கேங்க. ஒரு 100 கிராம் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. அரிசி மாவு எதுக்காக சேர்க்குறதுன்னு பார்த்திங்கன்னா மொறுன்னு வர்றதுக்காக. கடலை மாவு வலுவலுன்னு இருக்குங்களா, இப்போ அரிசி மாவு சேர்க்கும் போது கிறிஸ்பியாக வரும். அது கூட வந்து என்ன மசாலா வந்து பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், மஞ்சத்தூளுங்க. மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக வந்து சீரகம் வந்து சேர்த்துக்கலாங்க. சோடாப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோடாப்பு சேர்த்துருக்காங்க. சோடாப்பு எதுக்காக சேர்க்குறதுன்னு பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து நல்ல பொஸ்ஸுன்னு வந்து உப்பி வருங்க. அதுக்காக வந்து சோடாப்பு சேர்த்துக்கிறதுங்க. வந்து பார்த்திங்கன்னா கலந்து டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கலாங்க. தேவைப்படும் போது மாவு கரைச்சிக்கலாம். இப்போ மாவோட பதம் வந்து பார்த்திங்கன்னா இட்லி மாவு பதத்துக்கு வந்து நான் கரைச்சி எடுத்துருக்கேனுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காயை வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் பஜ்ஜி தான் வந்து போட்டிருக்கேன். வாழைக்காயை நல்லா 2 பக்கமும் நல்லா முழுகி எடுத்து வந்து போட்டுக்கலாங்க. இப்போ மிளகா பஜ்ஜியில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வந்து ஸ்டஃப் வச்சு செய்கிறதுங்களா. அது எங்கள் வீடியோ பார்த்துட்டு வந்து எங்கள் பாப்பா சொன்னாங்க. அது போல் செஞ்சு கொடுத்துட்ருக்கேங்க. உருளைக்கிழங்கு, வெங்காயங்க. உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுக்கலாங்க. வெங்காயம், அதுக்கப்புறம் மிளகாய்த்தூளுங்க, கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, பெருங்காயத்தூளுங்க. அது உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்து மசிச்சுட்டு உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மிளகாய் இருக்குது பார்த்திங்களா, அதை 2ஆக கட் பண்ணி அதோடய விதையை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே வந்து வச்சு இது பண்ணுறதுங்க. நான் வந்து வீடியோவில் வந்து மிளகாய் பஜ்ஜி வந்து இது போல் முக்கி எடுத்தோம் அப்படின்னா நல்லா வரும்னு சொல்லி காமிச்சிருந்தாங்க. எனக்கு வந்து இது வந்து சரிப்பட்டு வரலிங்க. ஒருவேளை நல்லா அகலம் பெரிய பாத்திரத்தில் மிளகாய் சைஸ் அளவுக்கு ஏதாவது பாத்திரம் இருந்துச்சுன்னா அதில் ஊற்றி நான் இது பண்ணியிருந்தால் நல்லா வந்திருக்குமா என்னமோ தெரியலைங்க. நான் வந்து டம்ளர்லேருந்து மறுக்கா வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாத்திரத்துக்கே வந்து மாற்றிட்டேன். நல்லா அகலமான பாத்திரத்தில் அகலமான பாத்திரத்துக்கு மாற்றி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் இது போல் தான் வந்து மிளகாய் பஜ்ஜியும் மேலே வந்து இது போல் பண்ணி விட்டுறணுங்க. 2 பக்கமே இது மேலே கோட்டிங் கொடுத்துட்டு இப்போ நம்ம எண்ணெயில் எடுத்து போட்டோம் அப்படின்னா நல்ல சூடான வந்து மிளகாய் பஜ்ஜி வந்து நமக்கு வந்து தயாராகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க பார்த்திங்களா உருளைக்கிழங்கு மஸ்து அதில் கலந்து வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அதில் 2 உருண்டை வந்து மீதி ஆகிடுச்சுங்க. அதையும் வந்து பார்த்திங்கன்னா போண்டாவாக போட்டு எடுத்துக்கிட்டேங்க. நீங்களும் வீட்டில் இது போல் வந்து ட்ரை பண்ணி பாருங்க.